இன்னும் 2 மாதம் பொறுத்திருங்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்த நிலையில் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உற்சாகமடைந்துள்ளார். திராவிடர் கழக பேச்சாளராக இருந்த பேராசிரியர் க. தெய்வசிகாமணி என்கிற பொன்முடியை 1989 விழுப்புரம் தொகுதியில் நிறுத்தியது திமுக தலைமை. பலப்பட்ட மேற்படிப்புகளுக்கு சொந்தக்காரரான பொன்முடி அமோக வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தார் கலைஞர் கருணாநிதி. அடுத்த தேர்தலில் ராஜீவலையால் விழுப்புரத்தில் பொன்முடியால் ஜெயிக்க முடியாமல் போனது. அதே சமயம் 1996 அதே விழுப்புரத்தில் சுமார் 41,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவை வீழ்த்தி போக்குவரத்து துறை அமைச்சரானார். 2001, 2006 தேர்தல்களிலும் விழுப்புரத்தை தக்க வைத்த பொன்முடி 2006 முதல் 2011 ஆண்டு வரை திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார். 2011 அதிமுக வேட்பாளர் CV சண்முகத்திடம் சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விழுப்புரத்தை பறிகொடுத்தார். இதையடுத்து 2016 தேர்தலில் தனது சொந்த கிராமமான டி. எடையாரை உள்ளடக்கிய திருக்கோவிலூர் தொகுதிக்கு மாறினார் பொன்முடி. தொடர்ந்து 2வது முறையாக திருக்கோவிலூர் தொகுதியில் வென்ற பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பின்னர் வனத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். மகளிர் விடியல் பயணம் குறித்து பேசிய அமைச்சர் பொன்முடி ஓசி பஸ் பயணம் என சொல்லி சர்ச்சையில் சிக்கினார். அதற்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசக்கூடாததை பேசியதால் சர்ச்சை வெடித்தது. இந்துக்களின் வழிபாட்டையும் பெண்களையும் விமர்சித்து பேசியதால் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை பறிகொடுத்ததோடு அமைச்சர் என்ற அந்தஸ்தையும் இழந்தார். தற்போது அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டாலும் விழுப்புரத்தின் திமுக முகமாக பொன்முடியே அறியப்படுகிறார். தாயுமானவர் திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் முகாம், ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர்கள் சேர்க்கை என்று பரபரப்பாக இயங்கி வருகிறார். மீண்டும் பொன்முடிக்கு கட்சி ரீதியாக பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரங்களில் தகவல் கசிந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். முதலமைச்சரின் நெருங்கிய நண்பரான பொன்முடி பதறிப்போய் அப்போலோவில் முகாமிட்டார். முதலமைச்சர் நலமடைந்து வீடு திரும்பிய பிறகே விழுப்புரத்திற்கு திரும்பினார். 35 ஆண்டுகள் கழகத்திற்கு பக்கபலமாக இருப்பவர் என்ற பொன்முடியின் இமேஜ் இதனால் இன்னும் கூடியது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பொன்முடி தன் 75வது பிறந்தநாளுக்காக வாழ்த்து பெற்றார். அகம் மகிழ்ந்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் 2 மாதம் பொறுத்திருங்கள், நல்ல செய்தி வரும் என்று பொன்முடியிடம் கூறியுள்ளதாக அறிவாலய வட்டாரங்களிலிருந்து தகவல் கசிந்துள்ளது. இதனால் இழந்த துணை பொதுச் செயலாளர் பதவியும் 2026 தேர்தலில் MLA சீட்டும் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார். பொன்முடிக்கு கட்சியில் மீண்டும் பதவி கிடைக்குமா? அவரது அரசியல் பயணம் வரும் காலங்களில் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.